ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏஜஸ் சம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயதுகளின் விகிதம்னா இப்படி எழுதியிருக்கோங்க. எக்ஸாம்பிளாக 5:4 கொடுத்துருக்காங்க. இது ப்ரெசண்டில் இப்படி எழுதிக்கிட்டேன். 4 வருடங்களுக்கு கழித்து 4 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. +4 போட்டு அந்த ரேஷியோவை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே 4 வருடங்களுக்கு முன்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேஷியோவை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பேசிக்காக ஒரு சம் பார்க்கலாம். பிக்யூ 2 பேரோட ப்ரெசண்ட் வயதுகளின் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வயதுகளின் விகிதம் 5:4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சுங்கிறதுனால நாங்கள் +4 போட்டேன். அப்போ 6:5 இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட ப்ரெசண்ட் வயது கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ பாருங்கள், 5க்கும் 6க்கும் வித்தியாசம் என்ன 1. இங்கே பார்த்திங்கன்னா 1. அதே போல் இங்கேயும் பாருங்கள் 4க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன 1. அப்போ இங்கேயும் சேமாக இருக்கா 1. அப்போது இந்த 1 தான் நமக்கு எத்தனைனா 4 வருஷம்னு எடுத்துக்கணும். 1 தான் ஒரு மடங்கு, அதாவது 1ங்கிறது 4 வருஷம் அப்படி வச்சுக்கணும். அப்போ 5 எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 5ன்னா 5 × 4 = 20 வருஷம். அதே கியூவுக்கு வயது கண்டுபிடிக்கணும்னா அப்போ 4 × 4 16 வருஷம். உங்களுக்கு 16 வயது. நெக்ஸ்ட் இதே போல் ஒரு சம் பார்க்கலாம். பிக்யூவுக்கு ப்ரெசன்ட் ரேஷியோ 5:4 கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் கழித்து 11:9 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இங்கே 5 இருக்குன்னா அங்கே 11 இருக்குது. இங்கே வித்தியாசம் எத்தனை வருது? 6 வருது. இங்கே 4 இருக்குன்னா 9 இருக்குது. வித்தியாசம் என்ன வருது? 5 வருது. இப்போ இங்கே 6 இங்கே 5 இது சேமாக இல்லை. அப்போது நம்ம எப்படி செய்யலாம்னா இதை சேமாக கொண்டு வரணும். அப்போ இங்கே வித்தியாசம் பாருங்கள், 5க்கு 4க்கு வித்தியாசம் என்ன 1, 11க்கு 9க்கு வித்தியாசம் என்ன 2. இப்போ இங்கே 2 இருக்கா, அந்த 2ஆல் இந்த இங்கே பெருக்கணும், ரேஷியோவை பெருக்கணும். அப்போது 2 10, 4 8. இந்த 1ஆல் இந்த ரேஷியோ பெருக்கணும், 11:9 பெருக்கணும். அப்போ 11:9 அப்படி தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கேயும் 10 11 இங்கே 1 கிடச்சிருச்சு, இங்கே 8 9 1 கிடச்சிருச்சு. இப்போ வருஷம் எத்தனை? 3 வருஷம். அப்போ இந்த 1 தான் 3 வருஷம்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியோட வயசு கேட்டால் அப்போது 2வது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரேஷியோவில் தான் அப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மடங்கு 3 வருஷம், அப்போ 10 மடங்குனா எத்தனை? 30 வயசு. பியோட வயசு 30, கியூவோட வயசு என்னென்னா 8. 8 3 24. அவ்வளோதான். சுபாவின் வயது, ராகுலின் வயது, அவங்களோட வயதுகளின் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 7:9. இப்போது சுபாவோட வயது ராகுலோட வயதை விட 4 குறைவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் எத்தனைன்னு பாருங்கள் 2. அப்போ இந்த 2 தான் 4. அப்போ 1 எத்தனைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சுபாவோட வயது கேட்டிருக்காங்க. அப்போ சுபாவோட வயசுனா இந்த 7 × 2, ஏன்னா 1 நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 7 எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 7 2 14. சுபாவோட வயது 14. பிக்யூக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6:7. இப்போது இவங்களோட வயதுகளின் வித்தியாசமும் கொடுத்துருக்காங்க 4. அப்போ இந்த 1 தான் 4. சரியா? 6க்கும் 7க்கும் வித்தியாசத்துனா 1. அப்போ அந்த 1 தான் 4ன்னு எடுத்துக்கிடணும். அப்போது இந்த 6 எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். 6 × 4 24. இங்கே 7, கியூவோட வயசுனா 7. அப்போ 7 × 4 28. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 வருடங்களுக்கு பின்பு அவங்களோட வயதுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 4 கூட்டினோம்னா 28, 28 கூட 4 கூட்டினா இங்கே 32 கிடைக்கும். அப்போ 28:32 கிடைக்கும். இப்போ ரேஷியோ கட்டனால இதை அடி கொடுத்து போடலாம். 7 4 28, என்னாங்க 32. அருண் மற்றும் தீபக்கின் வயதுகளின் விகிதம் 4:3. இப்போது அருணோட வயது 6 வருடங்கள் கழித்து 26 கொடுத்துருக்காங்க. 6 வருடங்கள் கழித்து 26னா இப்போ என்ன இருக்கும்? அப்போ 26லேருந்து 6 கழிச்சிடலாமா? 20. அப்போ தற்போதைய வயது 20, அருணோட வயது 20. அப்போது 4 5ஆல் பெருக்கினா தான் நமக்கு 20 கிடைக்கும். அதாவது 4 மடங்கு தான் 20னா 1 எத்தனை? 5. அப்போ தீபக்கோட வயது எத்தனை கண்டுபிடிச்சிடலாம். தீபக்குக்கு 3 மடங்கு. அப்போ 3 × 5 15. XY அவங்களோட ப்ரெசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வயதுகளின் ரேஷியோ 5:6. அதுக்கப்புறம் 7 வருடங்கள் பின்பு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 6:7 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னா இங்கே 5க்கும் 6க்கும் வித்தியாசம், 5க்கும் 6க்கும் வித்தியாசம் எத்தனை? 1. இங்கே 6க்கும் 7க்கும் வித்தியாசம் 1. அப்போ நமக்கு 1 2 சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறதுனால அந்த 1 தான் 7 வருடங்கள்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வயது கேட்டிருக்காங்க. அப்போ 1 தான் 7ன்னா 5 எத்தனை? 5 × 7 35.
சமீர் மற்றும் ஆனந்தின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:4 கொடுத்துருக்காங்க. 3 வருடங்களுக்கு பின்பு வந்து 11:9 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 5:4 எடுக்கும், 11:9 எடுக்கும். இங்கே பாருங்கள் 5, 11. இப்போ இங்கே 6 வித்தியாசம் வருது. 4, 9னா 5 வித்தியாசம் வருது. இதுவும் சேமாக இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா நம்ம இங்கே எத்தனை வருதுன்னு பார்க்கணும். 5க்கும் 4க்கும் வித்தியாசம் 1, 11க்கும் 9க்கும் வித்தியாசம் 2. அதுக்கப்புறம் ரெண்டையும் சமப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2ஆல் இந்த ரேஷியோ பெருக்கணும், இங்கே 1ஆல் இந்த ரேஷியோ 11:9 பெருக்கணும். அப்போ பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 2ஆல் பெருக்கணும்னா 2 5 10, 2 4 8. அதே இந்த 1ஆல் பெருக்கணும்னா 1 11 11, 1 9 9. அப்போ நமக்கு சமமாக வந்துட்டு பாருங்க 10க்கும் 11க்கும் வித்தியாசம் 1, 8க்கும் 9க்கும் வித்தியாசம் 1. அப்போது இந்த 1ங்கிறது தான் 3 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம கேட்டுக்க வந்து ஆனந்தோட வயதுக்கு இருக்காங்க. ஆனந்தோட வயதுனா இப்போ 2வது ரேஷியோ மாற்றிருக்கோம்ல அதில் தான் போடணும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த பழைய ரேஷியோவில் போட்டுறக்கூடாது. அப்போ 8 × 3 1 தான் 3னா ஆனந்தோட வயது 8. 8 எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். 8 × 3 24. 6 வருடங்களுக்கு முன்பு கே மற்றும் எஸ்ஸோட வயதுகளின் விகிதம் 6:5 கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வருடங்களுக்கு பின்பு 11:10 கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களுக்கு முன்புங்கனால -6 எடுத்துக்கிட்டு 4 வருடங்களுக்கு பின்புங்கனால +4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா இங்கே 6 5, இங்கே 11 10 இருக்குது. இங்கே வித்தியாசம் பாருங்கள் 5, இங்கே வித்தியாசம் 6க்கு 11க்கு வித்தியாசம் 5, 5க்கு 10க்கு வித்தியாசம் 5. அப்போ வித்தியாசம் சேமாக இருக்குது. இந்த வித்தியாசம் தான் இத்தனை வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வருஷம் எப்படி பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் -6 +4 இருக்கா. இப்போ மைனஸு ப்ளஸ்ஸுங்கனால நம்ம இதை கழித்து கூட்டி அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வருடங்களோட எண்ணிக்கை தான். இது வந்து 6ங்கிறது 6 வருடங்கள், இது 4ங்கிறது 4 வருடங்கள். முன்பு பின்புங்கிறதுக்காக தான் மைனஸ்+ன்னு போட்டிருக்கோம். அப்போ நம்ம எடுத்துக்கலாம் 5 தான் இங்கே 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 எத்தனைன்னா 2 வருஷம். இப்போ எஸ்ஸோட வயது கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 இது கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைனா இது கண்டுபிடிக்கணும். இந்த 10 வச்சு கண்டுபிடிச்சோம்னா திரும்ப கழித்து போடுற மாதிரி இருக்கும். அந்த 5 வச்சு கண்டுபிடிச்சோம்னா கூட்டி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து 5ங்கிறது வந்து 6 வருடத்திற்கு முன்னாடி, இந்த 10ங்கிறது வந்து 4 வருடங்களுக்கு பின்னாடி. இந்த 10 × 2 20ன்னு கண்டுபிடிச்சோம்னா 20லேருந்து 4 கழித்து போட்டு 16ன்னு வரும். அதே இந்த 5 வச்சு கண்டுபிடிச்சோம்னா 5 2ஆல் பெருக்குனா 10 கூட நம்ம என்ன 6 கூட்டுறோம். 6 கூட்டினா 16.